ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிறத நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்பீடாக வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 100 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பேரிச்சம்பழம் வேணாலும் எடுக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எவ்வளோ நல்லா மையாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு 2 பிஞ்ச் பேக்கிங் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்துட்டு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். முந்திரி, பாதாம், உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி அடியில் நல்லா கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெயிட்டான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம கலந்து எடுத்துருக்கிற மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இது டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு வேக வைக்காமல் முதல்ல ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நம்ம தோசை தவாக்கு மேலே வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இது கரெக்டாக வெந்து வர்றதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். 15 நிமிஷம் கழித்து நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேகணும். இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.